ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாட புத்தகங்களை எல்லாம் யாரை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம்? தமிழ் பாட புத்தகங்கள்ல நம்ம வந்து ஒரு 2000 வருஷம் 4000 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு இனம். உலகத்துல வந்து ஒரு சில இனங்கள் தான் வந்து இந்த அளவுக்கு நீண்ட வரலாறு கொண்ட மொழியை கொண்ட இனங்கள் இருக்கு. அப்போ நம்ம யாரை வந்து பாட புத்தகங்கள்ல பொதுவா படிக்கிறோம்? யாரை படிக்கிறோம் சொல்லுங்க, குழந்தைங்க சொல்லுங்க. ஒரு பேரு தமிழ் பாட புத்தகங்களை யாரை படிக்கிறோம்? உங்களுக்கு இன்னும் உங்க கூட பேசுறதுதான் ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தமா கேட்கல, கை மட்டும் தூக்குறீங்க. பதில் சொல்லுங்க. திருவள்ளுவர். சரியா? அது மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் எடுத்துட்டோம்னா கம்பர், இளங்கோவடிகள். இங்க இருக்கிற யாருமே பாரதியாரையோ தாகூரையோ வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா யாரை நம்ம படிக்கிறோம்? இந்த மாதிரியான ஆட்களை தான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனவங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினவங்க, 100 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்க எழுதுனதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தான் விஷ்ணுபுரம் சரவணனோ இல்லை உதயசங்கரோ சாலை செல்வமோ விழியனோ, இங்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாமே எதிர்காலத்துல படிக்கப்பட போற ஆசிரியர்கள். ஸோ நம்ம வந்து அவங்களோட படைப்புகளை நம்ம இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும்.